செழியன் எழில் 2 பேருமே சேர்ந்து கோபியை கூட்டிகிட்டு வராங்க. வரும்போது அப்படியே கத்துறாரு, இந்த ஆளை எதுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு எழில் பயங்கரமாக கோவப்படுறாரு. விடு எழில், எதுவும் கோவப்படாதா, இந்த மாதிரி இவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ போ, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு எழில். அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வராரு. அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்காரு கோபி. ராதிகா வீட்டுக்கு செழியன் கூட்டிகிட்டு வராரு. கதவை ஓப்பன் பண்ணோடனே ராதிகாவோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் அப்பாவுக்கு ஊற்றி விட்டு இங்கே கூட்டிகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படியா பண்ணுவோம் நாங்கள். அவர் நல்லா குடிச்சிட்டு அந்த பாரில் 4 பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது, அதனால தான் நான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு செடியன்னு சொல்கிறாரு. அப்படியா, அப்படியே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்போ ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க, என்ன இப்படி குடிச்சிருக்காரு, ஐயோ கடவுளே, இவருக்கு போய் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு, என்ன சொல்லணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா, வீட்டில் எல்லாரும் எந்த மனநிலையில் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு ராதிகாவோட அம்மா கோபியை திட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா அவர்கிட்ட எது பேசினாலும் இப்போ நடக்காது அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. ஆமாம், யார் நீங்கள், எதுக்காக என்னை திட்டுறீங்க, போங்க போங்க, தயவு செய்து இங்கேருந்து போங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் பொண்டாட்டி ராதிகா நல்லா என்னை பார்த்துருந்தா, மயூ நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் அந்த ராதிகாவோட அம்மா, என் மாமியார் வந்ததில் இருந்து ஒரே பிரச்சனை தான், நிம்மதியே கிடையாது, அது மாமியாரே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது ராதிகாவோட அம்மாவுக்கு. என்னையா இப்படி திட்டுறீங்க, என் பேர் கமலா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கமலாவாகவே இரு, ஆனால் தயவு செய்து வாயை மூடு, இப்போ என்கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அம்மா நான் தான் சொன்னேன்ல, அவர்கிட்ட இப்போ எதுவும் பேச வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. பயங்கர கோபமாக இருக்காங்க ராதிகாவோட அம்மா. செழியன் ஃபோன் பண்ணுறாரு பாக்கியாவுக்கு. என்ன போயிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டோண்டா, அங்கே தான் இருக்கோம், கோயிலுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாக்கியா சொல்கிறாங்க. அப்போ செழியன் சொல்கிறாரு, இங்கே என்ன நடக்குது தெரியுமாம்மா, அப்பா நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருமா, அவரை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் சொல்கிறாரு. ஓ இப்படியா, இங்கே பாரு, அவருக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும், புரியுதா, அவர் பார்த்துப்பாரு, உன் பிரச்சனையை மட்டும் நீ பாரு, நீ எப்படி வாழணும், உன்னோட பிரச்சனையை மட்டும் பாரு, அவரை பற்றி நீ யோசிக்க வேண்டாம், அவரை நம்மளால சரி பண்ண முடியாதுன்னு தெரியும், அதுக்கப்புறம் நீ எதுக்காக அவரை பற்றி யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா செடியன் கிட்ட சொல்கிறாங்க. பாக்கியா, ஈஸ்வரி, ராமூர்த்தி, இனியா எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. இந்த கோயில் முன்னாடிலாம் இவ்வளோ கடைலாம் இல்லை பாக்கியா, கொஞ்சம் கடை தான் இருந்தது. இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் நாங்கள் இருந்தோம், அங்கெல்லாம் சூப்பராக ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. அப்படியா பாட்டி, எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் சாவித்திரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அத்தை, சரி சரி வாங்க போய் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க. அப்போ வராங்க. யார் நீங்கள் அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா, நீ நான் எல்லாமே இந்த கும்பகோணத்தில் தானே இருந்தோம், நான் தான் உன்னோட ஃப்ரெண்டு சாவித்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் உன்னை பார்ப்பேன்னு நினச்ச கூட பார்க்கல, கொஞ்ச நாள் ஃபோனில் பேசியிருந்தோம், அப்புறம் லெட்ரு போட்டோம், அதுக்கப்புறம் நீ எங்கே இருக்கனே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ ராமூர்த்தி நினைக்கிறாரு, இங்கே பாரு, கண்டிப்பாக ஈஸ்வரி இதே மாதிரி எப்போவுமே உன் முகத்தில் சந்தோஷமாகவே இருக்கணும், நீ எந்த காலத்துக்கு கூட கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாரு. பார்க்குறாரு. வா வா சாவித்திரி உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிகிட்டே இருக்காங்க. இதை பாக்கியா இனியா எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஈஸ்வரிக்கு பயங்கரமாக சந்தோஷத்தோடு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்காங்க.